விரைவில் அமைச்சரவை மாற்றம். ராஜபக்சர்களின் மொட்டுவை ரணில் உடன் கைவிட வேண்டும் வலியுறுத்தும் நிமல் லான்சா. ரணில் பஷீர் சந்திப்பு இனிமேல் நடைபெறுமா? கொழும்பு ஆசிரியர் சங்க போராட்டத்தில் பெரும் பதற்ற நிலை. களத்தில் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கமலநாதன் விஜிந்தன் பிணையில் விடுதலை. ஜூலை மாதம் முதல் விசேட பாதுகாப்பு நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ள காவல்துறையினர். எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என அரசியல் வட்டாரங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் கட்சிகள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை சாத்தியமான மறுசீரமைப்பு அடுத்த 2 வாரங்களுக்குள் திட்டமிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கையானது வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தயார்படுத்தலில் ஆளுங்கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக நம்பப்படுகின்றது. வரவிருக்கும் அமைச்சரவை மறுசீரமைப்பு தீவிரமான சூழ்ச்சிகள் மற்றும் மூலோபாய சீரமைப்புகளால் வகைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சர்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக கைவிட வேண்டும் என நிமல் லான்சா தலைமையிலான ரணில் ஆதரவு அணி வலியுறுத்தியுள்ளது. இந்த அணி இந்த கோரிக்கையை ஜனாதிபதியிடம் எழுத்து மூலம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான நீங்கள் ராஜபக்சர்களின் மொட்டு கட்சியின் பின்னால் செல்வதையும் மொட்டுவின் நிறுவனர் பஷில் ராஜபக்சவை வாரம் தோறும் சந்திப்பு நடத்துவதையும் நாம் விரும்பவில்லை. நாம் வேண்டுமா அல்லது மொட்டு கட்சி வேண்டுமா என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். மொட்டின் உறவை நீங்கள் துண்டிக்காவிட்டால் நாம் சுயாதீனமாக செயற்படுவோம் என்று நிமல் லான்சா அணி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் வெற்றிக்கான கட்சிகளை வளைத்து போட்டு கூட்டணி அமைக்கும் பணியை நிமல் லான்சா அணி மேற்கொண்டு வருகிறது. மொட்டுவுடன் ரணில் அதிகம் நெருங்கிச் செல்வதை நிமல் லான்சா அணி விரும்பாததால் இப்போது ரணில் லான்சா கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி நிறுவனர் பஷில் ராஜபக்சவுக்கும் இடையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று வரும் சந்திப்பில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதியின் சார்பில் பல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டமையே இந்த குழப்பத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க மற்றும் வஜிர அபேவர்தன ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதனை பஷில் விரும்பவில்லை. இந்த சந்திப்பில் பஷிலுக்கு பிரசன்னவுக்கும் இடையிலான தர்க்கம் ஏற்பட்டது. இதனால் அடுத்த சந்திப்பு இடம்பெறுமா என்பது சந்தேகமே. இப்படி இடம்பெற்றாலும் வழமை போல் பஷில் ரணில் மாத்திரம் கலந்து கொள்ள வேண்டும் என்று பஷில் தரப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கங்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பதற்ற நிலையானது தொடர்வதாகவும் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது தாக்குதலை மீறிய ஆசிரியர்கள் பின்வாங்காமல் போராட்டத்தை முன்னெடுப்பதாக கூறப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத தடை பிரிவு காவல்துறையினரால் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டு காலவரையறையின்றி சிறை காவலில் தடுத்து வைக்கப்பட்ட கமலநாதன் விஜிந்தன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். நாளை முல்லைத்தீவு எனும் அமைப்பை ஆரம்பித்து சமூக அபிவிருத்தி செயல்பாடுகளில் ஈடுபட்ட முன்னாள் அபிவிருத்தி சங்க தலைவர் கமலநாதன் விஜிந்தன் அரசியல் லாபம் பெறும் நோக்கில் முகநூலில் விடுதலை புலிகளின் அமைப்பை மீளுருவாக்கும் வகையிலான விடயங்களை பதிவு செய்ததன் மூலம் நாட்டில் இனப்பிரச்சினை மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை தூண்டும் வகையில் செயல்பட்டதன் மூலம் குறித்த தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத தடை பிரிவு காவல்துறையினரால் கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு இதுவரை 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் 21ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு காலவரையறை இன்றி சிறை காவலில் தடுத்து வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி வழக்கின் சந்தேக நபர் சார்பாக நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் நீதிமன்றில் சந்தேக நபரான கமலநாதன் விஜிந்தன் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சந்தேக நபர் தொடர்பில் தனது கனிஷ்ட சட்டத்தரணிகள் பிருந்தா சந்திரசுகேஸ் மற்றும் தம்பிராஜா தயானந்தனுடன் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா தனது வாதத்தை முன்வைத்ததை அடுத்து இன்று சந்தேக நபரான கமலநாதன் விஜிந்தன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். எனினும் இவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு 7 நாட்களின் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிகளை கைப்பற்றும் நோக்கில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் 2 மாத கால விசேட நடவடிக்கையை ஆரம்பிக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் விடுத்துள்ள பணிப்புரையின் பிரகாரம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு ஆயுதப்படைகளின் துப்பாக்கிகள் பாரிய தடையாக இருப்பதாக காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காவல்துறையின் உதவியுடன் இந்த விசேட நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை மாதிபர் கூறினார். இவ்வாறாயினும் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதி நடவடிக்கையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.